அது வந்து கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதானத்துவம் இந்த கூட்டத்தை கூட்டப்பட்டது. ஏன் இவ்வளவு பெரிய ஒரு கன்ஃபியூஷன்? நான் ரொம்ப சிம்பிளான ஒரு அவருக்கு வேற எந்த விதமான ரைட்ஸும் கிடையாது. நேர்பட பேசி நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றேன். இன்றைய நிகழ்ச்சியில் நாம் வாதிக்க இருக்கக்கூடிய தலைப்பு என்பது திரு அண்ணாமலை அவர்களை பற்றியதுதான். 2026 தேர்தல் பொறுப்புகளிலிருந்து தான் விலகிக் கொள்வதாக திரு அண்ணாமலை அவர்கள் அறிவித்திருக்கிறார். அதற்கு தனிப்பட்ட காரணங்களையும் சொல்லியிருக்கிறார். தேர்தலில் போட்டியிடுவது குறித்த கேள்விக்கும் அதுவும் சந்தேகம்தான் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அதை காலம் நேரம் அப்போது முடிவு செய்யும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். இந்த புள்ளிகளை மையமாக வச்சு தான் நம்ம பேச இருக்கிறோம். அண்ணாமலை விலகல் பின் கதை என்ன, இது என்ன தாக்கத்தை ஏற்படுத்த போகிறது, இது பற்றியெல்லாம் தான் நம்ம பேச இருக்கிறோம். நான் விருந்தினர்களை உங்களுக்கு அறிமுகம் செய்து விடுகிறேன். பத்திரிகையாளர் திரு பிரியன் அவர்கள், வணக்கம் பிரியன். பத்திரிகையாளர் திரு இதயா அவர்கள், வணக்கம் இதயா. அரசியல் விமர்சகர் பொன் வில்சன் அவர்கள், வணக்கம் வில்சன். நம்மோட அரசியல் விமர்சகர் ரவீந்திரன் துரைசாமி அவர்களும், வணக்கம் ரவீந்திரன் துரைசாமி. நான் உங்களிடமிருந்தே தொடங்குறேன். தேர்தல் பொறுப்பு அப்படின்றது ரொம்ப முக்கியமானது. அவருக்கான பொறுப்பு கொடுத்துருந்தாங்க. அதிலிருந்து விலகிக் கொள்வதாக சொல்றாரு. போட்டியிடுவது குறித்தும் அவர் ரொம்ப ஆர்வத்தை வெளிப்படுத்தலை. இப்போ முக்கியமான தலைவர்கள் போட்டியிட்டாதான் எல்லாருக்கும் ஒரு நம்பிக்கை பிறக்கும். என்ன முடிவு, ஏன் இந்த முடிவுன்னு புரிஞ்சுக்கிறது? அண்ணாமலை எடப்பாடி பழனிசாமிக்கு இடையிலான நிழல் யுத்தம் இன்னொரு போர்வையில் அது வெளிப்படுது. நிழல் யுத்தம். எஸ், இந்த ஃபைட் இஸ் பிட்வீன் எடப்பாடி பழனிசாமியான அண்ணாமலை. ஏன்னா அண்ணாமலை தமிழக பாஜக தலைவராக இருந்து ஒரு அணி அமைச்சு அவர் அதில் 24க்கு பிறகு முக்குலத்தோர் கையில் அதிமுக வந்துடும் சொல்லி ஒரே குட்டையில் ஊறிய மட்டைகள்னு பேசி, தற்கூரி எடப்பாடின்னு பேசி, ஜெயலலிதா ஊழல்னு பேசி, பசுமன் தேவரையாவை கண்டு திமுகவின் ஃபவுண்டர் அண்ணாவை பயந்து ஓடிட்டார்னு பேசி ஒரு திமுக அதிமுகவுக்கு மாற்றாட்டு ஒரு அணி அமைச்சு 18 விழுக்காடு வாக்கெடுத்து ஒரு பெரிய சாதனையை பண்ணார். அதுவும் பாஜகவே தாமரையில் 11.4 ஸ்டார் கேண்டிடேட்டையும் சேர்த்து எடுத்ததுங்கிறது 3.7 விழுக்காடு வாக்குகளை 2019 அதிமுக இபிஎஸ் ஓபிஎஸ் உடன் எடுத்த பாஜக அதோட 3 மடங்கு ஓட்டை அண்ணாமலை எடுத்து சாதிச்சாரு. அந்த ஓட்டு தனக்கான ஓட்டு, தன்னை ஒரு லீடரா, மோடி பிரதமர்னு சொன்னாலும் தன்னை லீடரா ஏற்றுக்கொண்டு வந்த வாக்குன்னு அண்ணாமலை கருதுறாரு. அதை மையமாக வச்சு அடுத்த கட்டம் அவர் இன்னொரு வெற்றியை பெற முடியும் அல்லது இன்னொரு வளர்ச்சியை பெற முடியும்னு சூழ்நிலையில் பாஜகவுக்குள்ள அவருக்கு எதிரான கோஷ்டிகள், அவர் ஒரு லீடராக இருக்கிறதுனால பிரசிடென்ட்ங்கிற லெவலில் அந்தஸ்தில் உள்ள கோஷ்டிகள் 3.7 விழுக்காடு எடுத்த தமிழிசை போன்றவர்கள் எல்லாம் அதுக்கும் கீழே வாக்கெடுத்த நபர்கள்லாம் சேர்ந்து விஜயும் எடப்பாடியும் சேர்ந்தா இது நாம ஒன்றும் இல்லாமல் தெருவில் போயிருவோம்னு சொல்லி பாஜகவுக்குள்ளேயே அதிமுகவில் உள்ள வேலுமணி போன்றவர்களையும் பயன்படுத்தி இந்த கூட்டணி இருந்தா 15 சீட்டு ஜெயித்துறோம் அண்ணாமலை கெடுத்துட்டாருங்கிற ஒரு கருத்தை, அண்ணாமலை அந்த வார்த்தையை சொல்லலை, சொன்ன வேலுமணி போன்றவர்களை பயன்படுத்தி அதில் ஒரு ஜாதிய கணக்குகளையும் போட்டு அண்ணாமலையை தலைவர் பதவியிலிருந்து நீக்கி நயனார் நாகேந்திரன் தலைவராக வந்தார். இப்போ இந்த ஃபைட்டு நயனார் நாகேந்திரனுக்கு அண்ணாமலைக்கும் முன்ன ஃபைட்டுங்கிற மாதிரி வெளித்தோற்றம் இருந்தாலும் உண்மையில் அது எடப்பாடி பழனிசாமிக்கும் அண்ணாமலைக்குமான ஃபைட்டு தான். அண்ணாமலை இதில் என்ன நினைக்கிறாருன்னா, ஒரு சிஎம் மெட்டீரியலாக உள்ள வந்தவர் ஒரு லீடராக ப்ரொஜெக்ட் பண்ணாங்க. ஏன்னா இங்கே வந்து 1969-71 பிளவில் இந்தியா ஃபுல்லாகவே காங்கிரஸ்னா இந்திரா காந்தி அம்மையார் தான். இங்கே 95 விழுக்காடு காங்கிரஸ் ஓட்டர்ஸ் காமராஜ் கூட தான் நின்னான்னு சொல்லும்போது ஒரு ஹீரோ வர்ஷிப், தந்தை பெரியார் எம்.ஆர். ராதா காமராஜருக்கு திராவிட இயக்கம் கொடுத்த ஹீரோ வர்ஷிப்பில் தான் அது நின்றுச்சு. அப்போ இங்கேயும் வந்து ஒரு ஹீரோவா ஒருத்தரை முன்னிறுத்தி தான் இங்கே வளர முடியுங்கிற ஒரு தோற்றத்தில் அவங்க அண்ணாமலையை ப்ரொமோட் பண்ணி ஒரு ஹீரோயிசத்தில் தான் அண்ணாமலையை கொண்டு வந்தாங்க. பெரிய பாதுகாப்பு அது இதெல்லாம் பண்ணி ஒரு முதலமைச்சருக்கு இணையான பாதுகாப்பு, அது மட்டும் இல்லை அவர் தன்னோட பெரிய பவர்னு சில விஷயங்களை நிரூபித்தார். அப்படி நிரூபித்தவரை எம்பி டிக்கெட்டில் ரிசல்ட் வராதனால 20 விழுக்காடு எடப்பாடி பழனிசாமி உள்ள கொண்டு வர்றதுக்காக அவரை மாற்றி கொடுத்தாங்க. இப்போ அண்ணாமலைக்கு எதிர்காலம்ங்கிறது ஒரு வரையில் 2 வாள் இருக்க முடியாது. அண்ணாமலைக்கு எதிர்காலம்ங்கிறது இந்த 18 விழுக்காடு வாக்கு ஒரு கெமிஸ்ட்ரியில் ஒர்க் அவுட் ஆகாமல் அந்த அதிமுக என்டி அணி ஒரு பின்னடைவை மக்களவையில் சட்டமன்றத்தில் சந்தித்தாதான் அவருக்கு மே மாசத்துக்கு மேல அந்த கட்சிக்குள்ள அவருக்கு ஒரு முக்கியத்துவம் வரும். நீங்க சொல்றது 2026 திரு இபிஎஸ் அவர்களோட பின்னடைவு தான் தனக்கான கண்டிப்பா ஒரு 2 வாள் இருக்க முடியாது. இபிஎஸ் பலகீனப்பட்டாதான் அந்த பலகீனத்துக்கு காரணம் அண்ணாமலை மீது பற்றுதல் கொண்ட வாக்குகள் வந்து இங்க கன்வெர்ட் ஆகல. இந்த வாக்காளர்கள் வந்து அண்ணாமலையை மையமா வச்சு மாற்றம்னு எடுத்த வாக்குகள். குறிப்பா 2014 மோடி பிரதமராக வரும்போது மோடியா லேடியான்னு கேட்ட ஜெயலலிதா அம்மையாருக்கு தான்
தென் சென்னையில வெற்றி கொடுத்தாங்க. ஜெயவர்தனன் வெற்றி பெற்றாரு. பாஜக கேண்டிடேட் வெற்றி பெற முடியல. 2019 மக்களவை தேர்தலில் பிளட் இஸ் திக்கர் தான் வாட்டர், நான் தவறுன்னு சொல்லல. எல்லா சமூகம் மாதிரி தான் அந்த சமூகமும் கமலஹாசனுக்கு பின்னாடி தான் அந்த வாக்காளர்கள் நின்னாங்க. 2024 தான் மோடிக்கு அந்த தென் சென்னையில பிஜேபியோட கோர் ஓட்டர்ஸ் பயனியர்ஸ் இன் பிஜேபி, பாஜகவில் அண்ணாமலைக்கும் பொன்னாருக்கும் மெம்பர்ஷிப் கார்டு கொடுத்தவங்கன்னு சொல்லக்கூடிய அந்த மக்கள் வந்து 2024 மோடி தலைமைக்கு போட்டாங்கன்னா, அண்ணாமலை சொன்ன காமராஜர் சொன்ன ஒரே குட்டையில் ஊறிய மட்டைகள்ங்கிற அடிப்படையில் மாற்றங்கிற லெவலில் தான் அந்த வாக்கை போட்டாங்க. அப்ப நீங்க சொல்றது ரொம்ப நுணுக்கமா 26 தேர்தலுக்கு பிறகு நம்ம பொறுத்திருந்து பார்த்துக்கலாம். அது வரைக்கும் நம்ம ஒரு பின்வாங்க. அண்ணாமலையோட ஒத்துழைப்பு இல்லாத பாஜக ஓட் டிரான்ஸ்பர் ஆகாது. அதோட பலகீனம் என்னங்கிறத தெரிஞ்சாதான் 26க்கு மேல தமக்கு முக்கியத்துவம் வருங்கிறதா. இதுல ஒரு கேள்வி இருக்குல்ல, இப்ப அவர் போட்டியிட மாட்டார்ல? போட்டியிட வாய்ப்பு இல்ல. அதுவும் போட்டியிட மாட்டார். போட்டியிட வாய்ப்பு இல்ல. இப்ப தலைமை வந்து ஒரு கூட்டணி அமைக்குது. அமித்ஷா அவர்களை வந்து பியூஷ் கோயல் வந்து மோடி அவர்கள் பிரச்சாரம் எல்லாம் பண்ணி கட்சிக்குள்ளே இருந்துகிட்டு நான் முரண்டு பிடிக்கிற மாதிரி, அதுக்கு காரணம் அதுலதான் அது தலைமை எப்படி பார்க்கும்? கோபப்பட அதுதான் பவர் பொலிட்டிக்ஸ்ங்கிறது. காந்தி கிட்ட காமராஜ் பவர் பொலிட்டிக்ஸ் பண்ண மாதிரி, மூப்பனார் ராஜீவ் காந்தி கிட்ட பவர் பொலிட்டிக்ஸ் பண்ண மாதிரி, மோடிக்கான நான் நிற்கிறேன் அதை விடாம கட்சி லட்சுமண ரேகையும் தாண்டாம எடப்பாடி சீஃப் மினிஸ்டர் எல்லாமே சொல்லிக்கிட்டு உங்களை குறை சொல்ல முடியாத அளவுக்கு வார்த்தைகளிலும் தெளிவா இருந்து அந்த அரசியல் ரொம்ப நிதானமா நான் வந்து மோடி அவர்களோட ஆளு. ஆனா நான் பண்ண போற பவர் பாலிடிக்ஸ்ன்றது நீங்க உள்ளுக்குள்ள வச்சு பேசினதை உடைச்சு பேசினா, அமித்ஷா அவர்கள்ட்ட நான் ஒரு சின்ன பவர் பாலிடிக்ஸ் கண்டிப்பா நான் ஒதுங்கி இருக்கிறேன். அமித்ஷாவோ நிர்மலா சீதாராமனோ நான் தான் இங்க காங்கிரஸ் காந்தி கிட்ட காமராஜ் நிரூபிச்சார்ல, மூப்பனார் கிட்ட எல்லா சிட்டிங் எம்பிக்கும் கேண்டிடேட் உண்டு ராஜீவ் காந்தி ஈல்டானார்ல, பீட்டர் அல்போன்ஸ் மூப்பனாருக்கு ஆதரவு எம்எல்ஏக்கள் எல்லாம் சேர்த்து உடனே சட்டமன்ற கட்சி தலைவர்னு மூப்பனார் தேர்ந்தெடுத்தார்ல வாழப்பாடிக்கிறா. அதே இதுதான் அவங்கள்ட்ட ஆதரவு வளையம் இருந்து கட்சியை கைப்பற்றி இருந்தாங்க. இவர்கிட்ட தொண்டர்களையும் வாக்காளர்களும் இவர்கிட்ட இருக்காங்க. அதை மேனிஃபெஸ்ட் பண்றதுக்கான தெளிவா பண்றாரு. ஒரு தாக்கம் ஏற்படும்ல. அப்போ தேர்தலையும் உங்கள் பார்வையில இவர் இப்படி ஒரு முழு ஒத்துழைப்பு தரலன்னா அது ரிசல்ட்லயும் ரிஃப்ளெக்ட் ஆகுன்றீங்க. ரிசல்ட்ல ரிஃப்ளெக்ட் ஆகி தாக்கம் ஏற்பட்டாதான் மீண்டும் தலைமை வந்து அண்ணாமலை வெயிட்டுங்கிறத ஒத்துக்குவாங்க. பிரியன், நீங்க எப்படி பாக்க? அவர் ஒரு காரணம் சொல்றார், நம்ம அதை மறுப்பதற்கு இல்லை. உடல்நிலை சொல்றது, தந்தையார்ன்றது, அதை தாண்டி இதுக்குள்ள உண்மையில் அரசியல் இருக்கா இல்ல அவர் சொன்ன மாதிரி தனிப்பட்ட காரணமா? எப்படி புரியுது? அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, மகனா நான் இருக்கணும்னு சொல்றது அவர் சொன்ன காரணம் அது மட்டுமா, இல்ல ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் சொன்ன மாதிரி இல்ல இது அரசியல் கணக்குன்னு புரிஞ்சுக்கிறதா? இல்லை, அதாவது வந்து இப்போ இப்படி யோசிச்சு பாருங்களேன். அவர் இப்போவும் பாஜக தலைவராக இருக்கார். இல்லைங்க எங்கள் அப்பா உடல்நிலை கவனிக்கணும், நான் ரிசைன் பண்ணிட்டு அதை கவனிக்கணும்னு போவாரா? போக முடியாதுல்ல. ஸோ இப்போ அவர் இருக்கிற நிலைமையில இதை சொல்லி போக வேண்டிய நிலைக்கு அவர் தள்ளப்பட்டிருக்கார். புஷ் ஆமாம், காலத்தை கடத்தணும். இப்போ அவர் ஹஸ் டு அண்டர்கோ ஒரு 3 months அவர் வந்து இது மாதிரி காலத்தை கடத்தணும். எலெக்ஷன் முடிகிற வரையும் விஜயுடைய செல்வாக்கு தெரியணும், பாஜக எப்படி போகுதுன்னு தெரியணும், ஏடிஎம்கே தோக்குதா ஜெயிக்கான்னு தெரியணும். இதெல்லாம் தெரிஞ்ச பிறகு தன்னுடைய பாலிடிக்ஸை பண்ணலான்னு அவர் இருக்கலாம்னு நான் நினைக்கிறேன். வெயிட் அண்ட் சி தான். அவர் என்ன நினைக்கிறாரு, தான் ஒரு சீஃப் மினிஸ்டர் மெட்டீரியல் நினைக்கிறார் சார். ஓகே, அதுக்கான காய்களை அவர் நகர்த்துறார். அவர் சீஃப் மினிஸ்டர் மெட்டீரியலா இல்லையான்றதை காலம் தான் சொல்லணும் ஆக்சுவலாக. ஆனால் காலம் சொல்லணும்னு சொல்கிறது கூட எனக்கு கஷ்டமாக இருக்குது. அப்படி சொல்லக்கூடாது ஆக்சுவலாக. அவர் மெட்டீரியல் இல்லைன்னு சொல்லணும், இல்லை ஆமான்னு சொல்லணும். அவர் மெட்டீரியல் இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன். ஏன்னா காலம் சொல்லும் மக்கள் பார்த்துக் கொள்வார்கள் சொல்லக்கூடாது. ஒப்பீனியன் சொல்லணும். அதுதான் எனக்கு பத்திரிகை எல்லாம் சொல்லி குருக்கள்லாம் சொல்லி கொடுத்த விஷயம். அதனால தான் தேங்காய் உடைக்கிற மாதிரி விஷயத்த சொல்லிடணும். நம்ம இந்த 11% ஓட்டுன்றதே ஒரு கதைன்றது என்னோட அபிப்பிராயம். இவருக்கு வந்த ஓட்டு அது வந்து அந்த 4% ஓட்டு தான் அவங்க ஓட்டு. மிஞ்சி போனால் 1-2% கூட வந்திருக்கும். சரி, அந்த ஓட்டு பாஜக தனியாக நின்றதுனால உயர் ஜாதிகள் போட்ட ஓட்டு அது ஆக்சுவலாக. ஓகே, ஜெயலலிதாக்கு ஆதரவாக இருந்த சாஃப்ட் இந்துத்துவ ஓட்டு அங்கே ஷிஃப்ட் ஆயிருக்கு ஆக்சுவலாக. அதனால அண்ணாமலைக்கு வந்ததுன்னு சொல்ல முடியாது. 1%-2% வந்திருக்கலாம். அண்ணாமலை வந்து ஒரு பரபரப்பை கிளப்பினார் அண்ணாமலை. அதெல்லாம் உண்மை. திமுகவுக்கு எதிராக புகார் கொடுக்கறது, அது கொடுக்கறது எல்லாம் கூட. ஆனால் அவர் வந்து அவருக்கான செல்வாக்கு இருக்கான அது கட்சி தான் முக்கியம் அங்கே ஆக்சுவலாக. பார்ட்டி இஸ் இம்பார்ட்டன்ட். மோடி பிரதமர் ஆகணுன்றதுக்காக போடப்பட்ட ஓட்டு ப்ளஸ் உயர்ஜாதி ஓட்டு. அதுவும் மோடி பிரதமர் ஆனு உயர்ஜாதியில் ஒரு 5-6% இருக்காங்களா, அவங்க போட்ட ஓட்டு தான். அதெல்லாம் வந்து ஜெயலலிதாட்ட இருந்த ஓட்டுல. ஒரே ஒரு விளக்கம் கொடுங்க. இப்போ ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் சொல்ற மாதிரி இப்போ மூப்பனார் ஒரு பவர் பாலிடிக்ஸ் பண்ணாங்கல்ல, பார்ட்டியை தாண்டி தலைமையிட்டே ஒரு பவர் பாலிடிக்ஸ், அது போல அண்ணாமலை அந்த கிரேடுக்கு அவர் இன்னும் வரல சார். என்னோட செல்வாக்கு இது, நான் டிரான்ஸ்பர் பண்ண மாட்டேன், 26க்கு பிறகு பாருங்க அப்படின்ற விளையாட்டு இல்லைன்னு அந்த லெவலுக்கு அவர் இன்னும் வரல.
அவர் என்ன சார் 21 தான் பாலிடிக்ஸ்க்கே வர்றாரு அவர். மூப்பனார்லாம் எத்தனை எலெக்ஷன்ஸில் கொட்டை போட்டவர், அவரெல்லாம் நீங்கள் கம்பேரே பண்ண முடியாது இவரோடலாம். இவர் 21 அரசு 9 வருஷம் ஐபிஎஸ்ஸாக இருந்துட்டு வர்றாரு இவர். இவர் 4-5 இப்போ 5 வருஷம் தான் இருந்திருக்காரு, 5 வருஷத்துல தான் ஃபுல்லாக இருந்திருக்காரு. இவருக்கு இன்னைக்கு என்ன கோவம் தெரியுமா? நான் வந்து பாஜகவோட தமிழக தலைவராக இருந்தேன், என்னை வந்து ஒரு 5 தொகுதிக்குள்ளே ஏன் சுருக்கினீங்க, நான் தமிழ்நாடு முழுக்க சுற்றி பிரச்சாரம் பண்ணணும், அதை ஏன் அதுலேருந்து எடுத்துகிட்டு என்ன ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ளே ஏன் போட்டீங்க? ஓகே, அதுதான் அவருடைய கோவத்துக்கு முக்கியமான. பாஜக தலைமை வந்து அவரை தமிழ்நாடு முழுவதும் அவருக்கு பொறுப்பு கொடுத்து அழகு பார்க்கணும்னு ஆசைப்படலையா? அந்த செல்வாக்கை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும்னு ஆசைப்படலையா? தமிழ்நாடு பாஜகவுக்கும் அவருக்கும் ஒரு ரன்னிங் பேட்டில் போயிட்டு இருக்கு. இது வேற. ஆமா, அது வேற தனியா போயிட்டு இருக்கு. இவரை பத்தி நேஷனல் லெவல்ல நிறைய புகார்கள்லாம் போயிருக்கு சார். அமித்ஷாட்டையும் நிறைய புகார்கள் போயிருக்கு. அவர் தலைவராக இருந்தபோது அவர் வந்து நமக்கு தெரிஞ்சது அவர் மீடியாவோட அவர் இன்டராக்ட் பண்ணது, அவர் ஒரு எதிர்கட்சி ரோல் பண்ணது. அதுக்கு பின்னாடி வேறு பல விஷயங்கள்லாம் இருக்கு. இப்போ பதவியில் இருந்தால் தான் சொத்தெல்லாம் சேர்க்கணும்னு கிடையாது, வேறு வகையிலையும் பல விஷயங்கள் நடக்குது ஆக்சுவலா. இப்போ பலவிதமான புகார்கள் அவரை பத்தி போயிருக்கு. சரி, அந்த புகார்கள்லாம் அவங்க விசாரிச்சு தான் இருக்காங்க. அதுல சில விஷயங்கள்லாம் இருக்கிறதுனால இந்த நேரத்தில் வந்து இவர் நினைச்ச விஷயத்த பண்ண முடியல. ஏன்னா அவங்க கையில் இவரோட பிரச்சனைகள்லாம் அவங்களுக்கு தெரியும், மாட்டிட்டு இருக்கு. ஸோ ஒரு அதிருப்தி டெல்லி தலைமையும் கைவிட்டுருச்சு. அதனால ஒரு அதிருப்தியில பின்னர் நினைக்கிறாரு இதெல்லாம் தாண்டி நமக்கு நேஷனல் லெவலில் ஒரு பதவி கொடுப்பாங்கன்னு நினைக்கிறாரு. பட் அது வந்து தெரியல, லிஸ்டெல்லாம் தயார் பண்ணிட்டாங்க, அதுல ஒரு பேர் இல்லைன்ற ஒரு இது பேச்சு இருக்குங்க ஆக்சுவலா. ஸோ இன்னைக்கு பாருங்க அவர் மீடியாவை எப்படி ஹேண்டில் பண்றாரு பாருங்க. இன்னைக்கு ஒரு சேனல் என்ன பண்றாங்க, மற்ற 72 பேரை போட்டாங்க, இவர் ரிசைன் பண்ணதால மற்ற 72 பேர் போட்டது அந்த ஆர்டரையும் கேன்சல் பண்ணிட்டாங்கன்றாங்க. பாஜக சோர்ஸில் விசாரிச்சு அந்த மாதிரிலாம் எந்த ஆர்டரையும் கேன்சல் பண்ணல, அந்த 71 பேர் அப்படியே தான் இருக்காங்கன்றாங்க. இவர் அந்த மாதிரிலாம் வந்து மீடியாவை வந்து ஏதோ ஒரு மீடியா வந்து ஏதோ ஒரு காரணத்தினால இவரை வந்து ப்ரொஜெக்ட் பண்றாங்க. அது திரு பிரியன், ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் சொன்ன புள்ளின்றது அவர் தன்னை இந்த அதிமுக அலைன்ஸ் அமைஞ்ச பிறகு அவர் எப்படி பேட்டி கொடுத்தார் அப்படின்ற தன்மையெல்லாம், அண்ணே நான் மாற்றத்திற்காக வந்த ஆளுனே, அதில் எனக்கு எந்த மாற்றமும் இல்லை, நான் அதை நோக்கி தான் போவேன், தொண்டர்களோட இருப்பேன்னு அவர் எங்கோ ஒரு மூலையில் வந்து இந்த ஏடிஎம்கேவோட நான் இல்லை, நான் தனியாக அதை சொல்லிட்டே வந்த துனியை நீங்கள் கவனிச்சிருப்பீங்கல்ல? இல்லை சார், அவர் சொல்லிட்டு வந்தார், நான் இல்லைன்னு சொல்ல வரல. அவர் வந்து அந்த 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 இதை பாதையை நோக்கி போயிருந்தாருன்றது உண்மைதான். பட் அதற்கு இன்னும் பல காலம் ஆகும் அவருக்கு. அதெல்லாம் அப்ப இந்த முடிவை எப்படி எடுத்துக்கிறது, எப்படி பார்க்கறது? இது இவர் இந்த முடிவை எப்படி எடுத்து? இல்லை, இந்த அவருக்கு ஒன்றும் இல்லை, ரவீந்திரன் சார் சொன்ன மாதிரி தான் எடப்பாடியோட ஒரு ஷேடோ ஃபைட் நடத்துறாரு. அந்த ஷேடோ ஃபைட்ல இந்த வாட்டி எடப்பாடி தோக்கணும்னு தான் அவருடைய எண்ணம். இப்போ அமித்ஷா அவர்கள் இதை எப்படி பார்ப்பாங்க? இந்த அமித்ஷா இது தெரிஞ்சிருக்கு, இவர் ஏதாவது உள்ளடி வேலை செய்வார் அப்படின்னு அவங்களும் நினைக்கிறாங்க. இதெல்லாம் வெயிட் அண்ட் வாட்ச், இதெல்லாம் உள்ளுக்குள்ளேயே நடக்கிற விஷயங்கள். இதெல்லாம் அவங்களும் மேலிடமும் அதை பார்க்குறாங்க, இவர் என்ன உள்ளடி பண்றாரு வேலை பண்றாருன்னு அவங்களும் பார்க்குறாங்க. இவர் எந்த அளவுக்கு உள்ளடி பண்ணி அதிமுக பாஜகவோட வெற்றியை ஸ்பாயில் பண்ணுவாரு அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. இவருக்கு வந்து எடப்பாடினால தன்னோட பதவி போச்சுன்ற அந்த இது இருக்குல்ல, ஒரு மனத்தாங்கல், வருத்தம் அல்லது வேதனை, அதனால வந்து திருப்பி எடப்பாடி பவர்ஃபுல்லா வரக்கூடாதுன்றதுல ரொம்ப தெளிவா இருக்காரு. ஆனா திருப்பிரியன், ஆனா இவரு தான் ஓபிஎஸ் அவர்களை, தினகரன் அவர்கள் எல்லாம் இவர் தான் அழைச்சாரு, தயவு செய்து இந்த அணிக்கு வாங்கன்னு சொல்லிட்டு. தினகரன் உள்ளுக்கு வந்துட்டாரு, ஆனா இவர் வந்து விலகி இருக்கிற தன்மை அதை எப்படி புரிஞ்சுக்கிறது? முதல்ல இவர் தானே அழைச்சார், வாங்க எல்லாரும் வாங்க இந்த அணியை பலப்படுத்துங்கலாம் சொன்னது, அது என்ன கணக்கு? அப்போ இப்ப தினகரனுடைய அரசியல் வந்து வேற, அதை பத்தி பேசணும்னா இவர் அழைச்சதை எப்படி புரிஞ்சுக்கிறது? இல்ல ஏன் அண்ணாமலை போய் இவர் அழைச்சது மட்டும் இல்ல சார், இவர் இப்ப வந்து எடப்பாடியே முதல்வர் தானே சொல்றாரு. இன்னைக்கு இவரே என்ன சொல்றாரு, எடப்பாடி முதல்வர் தானே சொல்றாரு. இதெல்லாம் வந்து கேட்கறதுக்கு வந்து வேடிக்கையா இருக்கும். பட் அவருடைய ஆழ்மனது என்ன சொல்லுதுன்னா அது வேற ஒரு கதையை சொல்லுது ஆக்சுவலா. இது வந்து ஒரு நீங்க வந்து ஒரு இதுக்கு பின்னாடி ஒரு பொம்மலாட்ட மாதிரி ஒரு விஷயமா போயிட்டு இருக்குது ஆக்சுவலா. ஒரு நிழல் யுத்தம் நடந்துட்டு இருக்கு. அடிப்படையான விஷயம் ஒண்ணுதான் சார். சரி, எடப்பாடி இந்த எலெக்ஷன்ஸ்ல எப்படியாவது அவர் வந்து முடக்க முடியுமா, அவர் தோக்கடிக்க முடியுமா, அப்படி அப்ப சொந்த கட்சியே தோக்கடிப்பாரா அப்படின்னு நீங்க ஒரு கேள்வி கேட்பீங்க. தன்னுடைய அரசியலுக்காக அதை பண்ணுவாரானா அதுலதான் வந்து ஒரு குழப்பத்தில் இருக்கார். எப்படி பண்றது? முதல்ல அவர் என்ன நினைச்சாரு, வெளியில வந்து பண்ணலாமா நினைச்சாரு. அவர் வெளியே வரதுன்னு நினைச்சா இந்த நேரத்தில் நீ வெளியில், இந்த நேரத்தில் நம்ம இங்க அந்த அரங்கத்தில் பேசியிருக்கோம், அவர் ஒரு தனி கட்சி ஆரம்பிக்கிறதுக்கான வாய்ப்பு கூட இருக்குன்னு நம்ம பேசியிருக்கோம். ஆனால் அந்த லெவலுக்கு அவர் போகக்கூடாதுன்னு மேலிடத்துலேருந்து அவர் சொல்லிட்டாங்க, நீங்க எலெக்ஷனுக்கு முன்னாடி கட்சியை விட்டு போகக்கூடாதுன்ட்டு. ஏன்னா இவர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் அங்க இருக்கு. இவர் டிட்டாச்சா இருக்கிறாருன்றதே தொண்டர்களுக்கான ஒரு செய்தி தானே, தன் ஆதரவாளர்களுக்கான செய்தி தானே. தொண்டர்கள் வந்து கட்சி சார்பாக தான் சார் இருக்காங்க, இவருக்கும் தனியா தொண்டர்கள் கட்சி தான் சார். பாஜக என்ற கட்சி அதன் மேல கொண்ட ஈடுபாடு தான் இருக்க தவிர சொல்ற பாயிண்ட் எப்போதுமே சொல்லுவாங்க, நிறுவனம் பெருசு, தனி மனிதர்கள் வருவார்கள் போவார்கள்னு சொல்ற மாதிரி
இது ஒரு தப்பான ஸ்ட்ராட்டஜியா? ஒழுங்கா ஒரு போட்டி போட்டு இருந்திருக்கலாம் அப்படின்ற ஒரு பார்வையும் பலரும் வச்சிருக்காங்க. ஏன் இவர் பின்வாங்குறாரு? தலைமை அதிருப்தியாரு என்ன இது செஞ்சிட முடியும்? ராஜாஜி காமராஜ்ல யார் ஜெயித்தா? பிரியன் யார் ஜெயித்தா? மூப்பனார் வெங்கட்ராமன்ல யார் ஜெயித்தா? மக்கள் பலம் யார் இருக்கோ அவங்க தான் உள்கட்சி அரசியல ஜெயிப்பாங்க. அண்ணாமலைக்கு மக்கள் பலம் இருக்கு. மக்கள் பலம் இல்லாத ஆளும் மோடிக்கு ரொம்ப ரொம்ப விசுவாசமான ஒரு ஆளு, மிக மிக விசுவாசமான ஆளு, என் மதிப்புக்குரிய ஆளுங்கனால அவர் பேரை நான் சொல்லல. ஓ, மக்கள் பலம், அவங்க மக்கள் பலம் இருக்கு அவருக்குன்றீங்க. ஷுவர். இதே நீங்க எப்படி மக்கள் பலம் இருக்கிறது? ஏன் 2 தேர்தலில் வின் பண்ணல? எம்எல்ஏ எலெக்ஷன்ல வின் பண்ணல, எம்பி காமராஜ் கூட தோத்தாரு. தமிழ்நாடு காங்கிரஸ் காமராஜ் தான். காமராஜரோட அவர் ஒப்பிடாதீங்க, கேவலமா இருக்கு. சரி, காமராஜரோட அண்ணாமலை ஒப்பிட்டு பேசாதீங்க. சரி, நம்ம அதை கடந்து ஏன் காமராஜர் ஒப்பிடுறீங்க? சரி, யாரையோடையும் ஒப்பிட வேண்டாம். இதையா நீங்க எப்படி பாக்குறீங்க? இந்த முடிவு ஏதேனும் தாக்கத்தை ஏற்படுத்துமான்றதையும் சேர்த்து பேசலாமே. அண்ணாமலை அவர்கள் இவரு அதாவது கட்சிக்கு தான் ஓட்டு போட்டாங்க அப்படின்றதுல மாற்று கருத்து இல்ல. அதுல ஆனா அது அண்ணாமலைக்காக அந்த கட்சிக்கு போடுறதுக்கும் ஒன்று வாய்ப்பு இருக்குல்ல, அது ஒரு ஸ்பேஸ் இருக்கு. ஆமா, அதனால அண்ணாமலை அந்த கட்சியை வளர்த்தாருங்கிறதுல ஒரு மாற்று கருத்து இல்லை. நீங்க இதே போன தடவை வேற ஒருத்தர் தலைமையில நீங்க அந்த தேர்தல் நிறுத்திருந்தீங்கன்னா இந்த அளவுக்கு ஓட்டு வந்திருக்குமான்றது ஒரு டவுட்ஃபுல் தான். அவர் அந்த ஒரு அவருடைய அரசியல் நீங்க சொல்ல போனீங்கன்னா, இப்போ சார் சொன்னார் ஏடிஎம்கேவுடைய சாஃப்ட் ஓட்டு அங்கே போச்சு அப்படின்னு, அந்த ஒரு இந்துத்துவா சாஃப்ட் இந்துத்துவா அதெல்லாம் போச்சு ஏடிஎம்கே ஜெயலலிதாக்கு போட்டதுன்னு. அது மட்டும் இல்லை, நீங்கள் ஆன்டி டிஎம்கே ஓட்டே கொஞ்சம் அவருக்கு போச்சு. எடப்பாடியோட ஒரு பவர்ஃபுல்லா டிஎம்கே களமாடுறாரு. இவங்க கூட கொண்டே கொடுக்கலாம், அவர் ட்ரங்க் பெட்டியில கொண்டு போய் புகார் கொடுக்கிறாரு. அவர் அட்டாக் பண்றதுக்கு அவர் அட்டாக் பண்றவுடைய இதுக்கு ஒரு சமோஜியத்தோட இவருடைய இது ஜாஸ்தியா இருக்கு. இன்டெலிஜென்ஸ் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. அவங்க கொடுக்குற புள்ளி விவரத்தை கூட இவர் கொடுக்குற புள்ளி விவரம் வேலிடா இருக்கு. ஒரு அக்ரெசிவ் இதுல பண்றாரு அப்படின்ற ஒரு இது வந்துச்சு. அதனால நீங்க அந்த ஓட்டு மட்டும் மாறாம ஆன்டி டிஎம்கே ஓட்டும் கூட அண்ணாமலைக்காக பிஜேபிக்கு டிரான்ஸ்பர் ஆச்சு. இப்ப நம்ம இந்த தடவை அவங்க ஒரு தனியா நின்று இருந்தாங்கன்னா நிச்சயமா அந்த அளவுக்கு ஓட்டு வந்திருக்காங்க தான் என்னுடைய பார்வையா இருக்கு. தனிச்சு நின்று இருந்தாங்கன்னா ஒருவேளை, ஏன்னா அது அண்ணாமலை அந்த ஓட்டை மோடிக்காக விழுந்த ஓட்டுனா கூட அதை நகர்த்தியது திமுக. நீங்க சொல்றது முக்கியமான அண்ணாமலை அவர்களுக்கான ஷேர் இருக்கு அதுல, கண்டிப்பா இருக்கு. அவருடைய ஓட்டுன்றது இருக்கு, அதுல ஒரு யூத் குரூப்பே அதுல போச்சு. இப்ப அந்த ஓட்டெல்லாம் இப்ப எங்க போகும்ன்றது இப்ப திரும்ப இங்க வருமானது கொஞ்சம் டவுட்ஃபுல் தான், கேள்விக்குறிதான். அதுல ஒரு பார்வை இருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா நீங்க பிரியன் சார் சொன்னாரு, இவர் ஒருவேளை இப்ப பாஜக தலைவரா இருந்தா இவர் இப்படி சொல்லிட்டு போவாரா அப்படின்ட்டு. அது பாஜக தலைவர். நீங்க இப்ப அவரே கூப்பிட்டு உங்களுக்கு உங்க அப்பாவும் பாத்துக்குங்க, எந்தெந்த தொகுதி உங்களுக்கு வேணும் அந்த தொகுதியை தர்றோம் அப்படின்னு கூட சொல்ல முடியும். அவர்கிட்டே கேட்க முடியும், எந்த ஊர்ல இருக்காரோ அந்த ஊர்ல இருக்க தொகுதி மட்டும் கொடுக்கலாமே, வாய்ப்பு இருக்கு. அதே இருக்கு. ஆனா அவருக்கு அப்படி செய்யல. ஆனா இன்னொன்னு முதல்ல இந்த இதை மாநில பாஜக தலைமை இதை ஒரு யார்ட்டையுமே ஒரு கலந்து ஆலோசிக்காமல் இப்படி ஒரு பொறுப்பு கொடுத்துட்டாங்க. அங்கங்க செதறி இந்த ஊர்ல ஒண்ணு அந்த ஊர்ல ஒண்ணு, அந்த இப்போ ஒரு மாவட்ட பொறுப்பாளர் இந்த மாவட்டத்துக்கு ஒரு பொறுப்பு இந்த மாவட்டத்துக்கு பொறுப்பு இப்படி கூட இல்லாமல், இன்னும் சொல்ல போனீங்கன்னா அது ஆக்சுவலா அபிஷியலா இந்த இது வெளியே வரல, அறிக்கையா இது வெளியே வரல. நம்ம யூகத்தின் அடிப்படையில் தான் நம்ம பல இதை வச்சு தான் பேசுறோம். அங்க நமக்கு இருக்க சோர்ஸ் அது மாதிரி தான் வச்சு பேசுறோம். அதுல பாத்தீங்கன்னா ஒரு மாநில தலைவர் 2 இவருக்கே போட்டிருக்காரு, அப்சர்வருக்கே தொகுதி இன்சார்ஜ் போட்ட மாதிரி லிஸ்ட் வந்திருக்கு. அந்த அதிருப்தியும் வந்துருச்சு அண்ணாமலை. ஆமா, இப்ப பல பேர் இருக்குல்ல, யாரை கேட்டு அவர் போட்டாரு, எந்த அடிப்படையில் நம்ம ஏதாவது கன்சென்ட் வாங்கியிருக்கணும். அரவிந்த் மேனனுக்கு போட்டார்ல, அரவிந்த் மேனன் சொல்றேன் நான், அவர் இவருக்கும் போட்டிருக்க, சுதாகர் ரெட்டிக்கும் போட்டிருக்கு. இது இன்டர்னலா திரு நயினார் நாகேந்திரன் மேல இருக்கிற அதிருப்தியும் ஒரு காரணம் ஆயிடுச்சோ, என்ன இப்படி சுருக்கிட்டீங்களே போடலாம்னு சொல்லி அந்த குரூப்ல இருக்கவங்களே பல பேர் டிஸ்கஸ் பண்றாங்க வெளியே. இப்படி மாநில தலைவர் யாரையும் கன்சல்ட் பண்ணாம யார்ட்டையும் ஒரு கன்சென்ட் வாங்காம இப்படி அந்தந்த ஊர்ல ஒன்னு போட்டு அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா, எங்கெங்க பெர்ஃபார்மன்ஸ் நல்லா பண்ணுச்சோ தொகுதி, அதுதான் நீங்க எதுக்கு திடீர்னு ஒரு இத்தனை தொகுதி 49 தொகுதி ஒரு லிஸ்ட்னா என்ன கணக்கு அப்படின்னு வரும். இதுல இதயா இப்ப நீங்க அண்ணாமலை மாதிரியான ஒரு ஃபோர்ஸை ஒரு கட்சி தமிழ்நாடு முழுவதும் பயன்படுத்தி நட்சத்திர முகங்கள்னு சொல்ற மாதிரி, அப்படி பாஜக அப்படி நினைக்கலையா? அங்கதான் அவருக்கு அந்த அதிருப்தி வருதா? இல்ல ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் சொல்ற மாதிரி இது நிழல் யுத்தம், இபிஎஸ் அவங்களுக்கு இருக்குமான நிழல் யுத்தம்? அந்த யுத்தம் ஒரு பக்கம் இருக்கு, அது ஒரு யுத்தம், அது கண்டிப்பா இருக்கும். அது அவரை ஏறக்குறைய கொஞ்சம் அவரை அமைக்க வச்சு அவரை சொல்ல வச்சு அந்த அதிருப்தியெல்லாம் அவருக்கு இருக்கும். நீங்க சொல்லிதான் ஆகணும், எடப்பாடி பழனிசாமி தான் அடுத்த முதலமைச்சர், அவர் அந்த பேரை சொல்லுங்க, வாயால சொல்லுங்க, ஆக்க வேண்டியது நம்முடைய கடமை அப்படின்னு சொல்லுங்க அப்படின்லாம் சொல்ல வச்சிருப்பாங்க. அதனால அந்த யுத்தம் ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கு. இப்ப இந்த இஷ்யூக்கு வந்தோம்னா இங்க இந்த இதுவும் இருக்கு.
இந்த மாநில தலைவர் நம்மளை கன்சல்ட் பண்ணாம போறாரு. ஒரு குறிப்பிட்ட 6 தொகுதியில் மட்டும் நம்மளை முடக்குறாங்க. அந்த தொகுதியும் ஒன்னொன்னு ஒவ்வொரு ஊர்ல இருக்கு, ஒவ்வொரு மாவட்டத்துல இருக்கு. ஏன்னா அது எது நம்மளை கேட்காம ஒரு கன்சல்ட் பண்ணாம. இதுல ஒன்று கவனிங்க தெரியுதையா, இப்ப நீங்க வந்து ஒரு டெல்லி தலைமை பாக்குறது ஒரு கட்டத்தில் காங்கிரஸ் வந்து தனிச்சு நிற்கிறப்ப பலரும் என்ன சொன்னாங்கன்னா, நாங்க கட்சியை பலப்படுத்த நாங்க தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் செய்யறோம், நாங்க போட்டியிடல அப்படின்னு. அப்ப கூட வேடிக்கையா சொல்லுவாங்க, கூட்டணி போனா போட்டியிடுறேன்னு வர்றது, தனிச்சு நின்னா கட்சியை வளர்க்குறேன்னு போட்டியிடாம போற தன்மைன்னா. இப்ப அண்ணாமலை அவர்கள் போட்டியிடலன்றது என்ன செய்தியை சொல்லும்? அது அந்த அணியை பலவீனப்படுத்தாதா? இல்ல அவர் மட்டும் சொல்லல, டிடிவி தினகரனும் சொல்லியிருக்காரு. இது எப்படி இதெல்லாம் பாக்குறது? இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு எடப்பாடி அவர்கள் மேல இருக்க அதிருப்தின்னு தான் நம்ம எடுத்துக்க வேண்டியிருக்கு. ஓகே, ஏன்னா அப்படிதான் பாத்துக்கணும். அந்த அணி மேலான என்ன நம்பிக்கைன்னு எடுத்துக்க வேண்டியிருக்கு. சரி, நம்ம நின்னா உள்ளடி வேலை பார்த்து காலி பண்ணி இருக்கலாம். இல்ல இந்த அணியே பலவீனமா இருக்கு, வேற வழி இல்லாம இந்த அணியில நம்ம இருக்கோம், அந்த அணிக்கு சப்போர்ட் பண்ண வேண்டிய நிலைமையில இருக்கோம், ஓகே, இப்படிங்கிற பார்வையும் இருக்கலாம். அப்படின் போது ஏன்னா டிடிவி தினகரன் அவர்கள் போன எலெக்ஷன்லயே சொன்னாரு, நான் கூட நிக்கல, நீங்க கூட்டணி வைங்க, கொடுங்க, தொண்டர்ல கொடுங்க, என்னோட நிர்வாகிகளை கொடுங்க, நான் கூட நிக்கலன்னு தான் அப்பயும் சொன்னாரு. சரி, ஓகே. இப்பயும் அதான் அதே மாதிரி தான் அவர் சொல்றாரு, குறைந்த சீட்டுகள் வரலாம். சரி, நம்ம ஆளுக்கு முன்னாடி போய் முதல் சீட் எடுத்துக்கிறதுக்கு பல வைகோ அதை பண்ணிருக்காரு. அவர் சீட் வந்தப்ப அவர் நிக்காம தன்னுடைய நிர்வாகிகளுக்கு கொடுத்தாரு. அது மாதிரி அந்த ஒரு இதுல எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறப்ப சிப்பி பாறை ரவிச்சந்திரன் அவர் கொடுத்தாரு. அந்த மாதிரி இல்லாம ஒரு இந்த முடிவுன்றத வந்து ஏதாவது ரீகன்சிடர் பண்ண வைப்பாங்களா? இது என்ன மாதிரியான அதிமுக வந்து கேட்க மாட்டாங்களா? நீங்க வந்து பிரச்சாரத்துக்கு நீங்க இந்த நிழல் யுத்தம்னு சொல்றோம்ல, அந்த நிழல் யுத்தத்துல வந்து நீங்க நாளைக்கு ஜெயிச்சிட்டாருன்னு வச்சுக்கோங்க, திரும்ப வந்து அவர்கிட்ட பல பேர் நாக்க போடுற மாதிரி கேள்வி கேட்பாங்க. யார் ஓட்டுல ஜெயிச்சீங்க, சொந்த ஃபுல்லா உங்க சொந்த ஓட்டுல ஜெயிச்சீங்களா அப்படின்னு கேட்பாங்க அவர்கிட்ட. ஓஹோ, அந்த வெற்றிக்கு அவங்க உரிமை கொண்டாடுவாங்க. அந்த வந்து இவருடைய ஈகோவை டேமேஜ் பண்ணும். நீங்க ரொம்ப உளவியலா அண்ணாமலை இப்படி எல்லாம் யோசிக்க வாய்ப்பு இருக்குன்னு நீங்க எப்படி இருக்கா இல்லையா, நாங்க இல்லாம நீங்க ஜெயிச்சு வந்துட்டீங்களா அப்படின்னு யோசிக்கிறாரா? அதனால இருந்து தான் விளக்குறாங்க. ஆமா, அப்படிங்கும் போது அப்ப அவங்க ஓட்ட வச்சுதான் நம்ம இப்ப அவர் தனியா நிக்கும் போது அவரே நின்னாரு. ஓகே, தனியா என்டிஏ தலைமையில நிக்கும் போது அவரே நின்னாரு. பட் இங்க நிக்கும் போது இப்ப இவங்க ஓட்டையும் வாங்கி தான் ஜெயிக்க முடியும். அதுதான் யதார்த்தம். அது வேண்டாம்னு நினைக்கிறாரு. அப்பனா அது வேணாம், நாளைக்கு இந்த மாதிரி ஒரு பழிச்சொல்லுக்கு நம்ம ஆளாக வேண்டியிருக்கலாம். வேண்டாம் இல்ல, கவுத்துட்டா என்ன பண்றது? அப்படி முன்முடிவுல கவுத்துட்டா என்ன பண்றது? அந்த சொல்லிட்டு அதையும் முன்னாடியே சொல்லிட்டேன், பலகீனமும் ஒரு இதா இருக்கும். இப்ப உங்க அணியில பொறுத்த வரைக்கும் அண்ணாமலையும் ஒரு தவிர்க்க முடியாத ஒரு முகம்தான். இபிஎஸ் முன்முகமா இருக்கிறாங்க, அதுல மாற்றுக்கல, அவங்க தான் தலைமை. இப்போ அண்ணாமலை அவர்கள் வந்து நான் விளைவிக்கிறேன் அப்படின்னு சொல்றதும், நான் போட்டியிடலைன்றதும் ஒரு வகையில் அந்த அணியை பலவீனப்படுத்திடாதா? இல்லை, அவர் எந்த கான்டெஸ்ட்டில் சொல்கிறாருன்னு பார்க்கணும். என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, 2017 ஒரு பாமரன் ஒரு பெரிய கட்சிக்கு முதலமைச்சராக ஆனதுலேருந்து அவருக்கு எதிரான எத்தனை முதலமைச்சர் மெட்டீரியல்ஸ் பார்த்துட்டோம் தெரியுமா? ஏகப்பட்ட முதலமைச்சர் மெட்டீரியல்ஸ். அந்த மெட்டீரியலுக்கே நம்ம முதலமைச்சர் போட்டின்றது தெரியாது. ஆனால் மற்றவங்களை உருவாக்கி வச்சாங்க பாருங்கள் ஒரு பிம்பமாக. சசிகலாமாலேருந்து தொடங்கி, டிடிவிலேருந்து தொடங்கி, ஓபிஎஸ்லேருந்து தொடங்கி, செங்கோட்டையன் அவரை எம்ஜிஆருக்கு ஈக்குவலாக பேசினாங்க. இப்போ அவர் அப்படியே கைவிடி விட்டாச்சு. செங்கோட்டையன் அவர் தான் மெயின், அவர் தான். எடப்பாடியெல்லாம் ஒன்றுமே கிடையாது, செங்கோட்டையன் தான். கோடிக்கணக்கான பேர் அவர் பின்னாடி இருக்காங்க அப்படின்னு சொல்லி இப்போ கடைசியாக கிடைச்ச அவங்களுக்கு ஆயுதம் என்னென்னா நம்ம அண்ணாமலை தான் ஆயுதம். இந்த அவங்கன்றீங்களே, அது யாரு? எது அவங்களுக்கு கிடைச்ச கடைசி ஆயுதம்னா யாரு அண்ணாமலையை பயன்படுத்துறாங்க? யாரெல்லாம் எடப்பாடி இருக்கக்கூடாதுன்னு விரும்புறாங்களோ அவங்க எல்லாம் அதை பயன்படுத்துறாங்க. அப்ப நீங்க சொல்றது ஊதி பெருசாக்குறாங்க. நிச்சயமா அதுதான் சொல்ல வரேன். என்னன்னா இப்போ அண்ணாமலை எந்த கான்டெஸ்ட்ல சொல்றாரு, இப்போ வந்து கருத்து இல்லாம இருக்கலாம். அதுதான் சொல்ல வரேன். இல்ல பாத்துறேன், எல்லாம் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. எல்லாமே ஃபெயிலியர். செங்கோட்டையில இருந்து அத்தனை பேரும் ஃபெயிலியர். மனோஜ் பாண்டியன்ல இருந்து வைத்தியலிங்கத்துல இருந்து அத்தனையும் பார்த்தாச்சு. ஜேசிடி பிரபாகரன் எம்ஜிஆருக்கு ரைட் ஹேண்டா இருந்தவர் எல்லாம் எங்கேயோ ஒரு கரையில. வில்சன், நீங்க சொல்றது ஒரு வரலாற்றுல ஒரு போக்க நீங்க பக்கத்தை பாக்குறீங்க. நீங்க ஒன்று எடுங்க, ரவீந்திரன் துரைசாமி, இதயா, பிரியன் எல்லாமே அந்த அணின்னு ஒன்று கட்டினாங்கல்ல, அதுல அந்த முகமாக இருந்து களமாடி ஒரு 18% இருக்குல்ல, அதுக்குள்ள அண்ணாமலை ஷேர் இருக்கா? இப்ப நான் அதுக்கு உதாரணம் சொல்றேன் உங்களுக்கு. 2 இடங்கள் மட்டுமே 1980களில் ஜெயிச்ச பிஜேபிக்கு எது முகம்? அத்வானி முகம், வாஜ்பாய் முகம். அந்த முகங்கள் இப்ப எங்க? அதே மாதிரி 90களில் திமுக பெரிய அளவுல ஒரு சக்தியா வரும்பொழுது பெரிய முகமா அங்க எங்க இருந்துச்சு? வைகோ முகம். இப்ப அந்த முகம் எங்க? ஒரு கட்சிக்கு வந்து அதோட தலைமை, அப்படி இல்லைன்னா கட்சியோட சித்தாந்தம், இதுதான் முகம். தனிப்பட்ட நபர்கள் வந்து
பெரிய அளவுல முகம் இருக்காது, ஒரு நேரத்துல பேசு பொருளா இருப்பாங்க. அப்புறம் அடுத்த தலைமையில் ஈடுபடும் போது அவங்க அடுத்த ஃபிடில்ல இருப்பாங்க. அதுல வந்து இல்ல அவங்க நான் வந்து ஒரு திருப்தி விஷயம் இல்லாம சொல்றேன். இருக்கலாம். இல்ல நீங்க கரெக்டா அந்த இடத்துக்கும் வந்துட்டீங்க அனுபவமா. நான் யாரையும் ஒப்பிடுறதுக்காகலாம் சொல்ல. திரு நயினார் நாகேந்திரன் அவர்கள் தலைமையில் இருக்கிறாங்க, ஆனா அண்ணாமலை அவர்கள் இருந்தாங்க. இந்த ஒப்பிடுதல் நடக்குதா இல்லையா களத்துல? அவர் இருந்தப்ப கட்சி எப்படி அப்படின்னு நடக்குதா இல்லையா? இதான் சொல்ல வரேன். நீங்க சொல்லுங்க. அதாவது இப்ப என்னன்னா, தேசிய தலைமையில இதெல்லாம் நிறைய நடக்கும், மாநில தலைமை பற்றி. அடுத்து என்னன்னா, போன தேர்தல், ஒவ்வொரு தேர்தலையும் சிலருக்கு வந்து ஒரு கூட்டணி விருப்பம் இருக்கும், சிலருக்கு விருப்பம் இல்லாம சரி. இப்ப போன 2024 தேர்தல்லையே பிஜேபி பக்கத்துல சில பேருக்கு விருப்பம் இருந்துச்சு, அதிமுக கூட்டணி வச்சிருக்கலாம்னு. சரி. அதே மாதிரி அதிமுக பக்கத்துலயும் சில பேருக்கு விருப்பம் இருந்திருக்கும். ஆனா என்னன்னா, அந்த நேரத்துல மாநில தலைமை யாரு? அண்ணாமலை. ஓகே. அகில இந்திய தலைமையும் மாநில தலைமையும் சேர்ந்து கூட்டா ஒரு முடிவு எடுக்கிறாங்க. ஓகே. அந்த முடிவெடுத்த பிறகு அந்த முடிவுல தான் அவங்களும் களம் கால்றாங்க, அதிமுகவும் களம் கால்றாங்க. அதுல அப்போ அறகுறையா களம் கால்றாங்க. அந்த களத்துல வந்து எல் முருகன் மத்திய அமைச்சர் போட்டி போடுறாரு, கவர்னர் பதவி விட்டுட்டு வந்து தமிழிசை சவுந்தரராஜன் போட்டி. இல்ல பாயிண்ட் என்னன்னா திரு வில்சன், நீங்க சொல்றதெல்லாம் நான் எதையுமே மறுக்கல. ஆனா இப்ப நம்ம கோரா பேச வேண்டிய பாயிண்ட்ன்றது அண்ணாமலையினுடைய பின்வாங்கல் தான். பின்வாங்கல்ன்றது உங்க அணிக்கு என்னன்றத அதுலதான் நான் என்ன சொல்றேன், இதெல்லாம் நம்ம யூகத்தின் அடிப்படையில் மற்றொரு சொல்றோம். இப்ப எதையா சொல்ற ஒரு விஷயத்துல என்னன்னா, நீங்க உட்கட்சிக்குள்ள அவங்களுக்கு இருக்கிற கருத்து பிரச்சனை, அதை வந்து எடப்பாடி பக்கம் திசை திருப்புறீங்க. எடப்பாடிக்கும் அவருக்கும், இந்த கூட்டணிக்கும் அவருக்கும், மோடிக்கும் அவருக்கும் பிரச்சனை அப்படின்னு இதை திசை. அதாவது நம்ம திசையே திருப்ப வேண்டாம் சார். நான் ஒரு பாயிண்ட் சொல்றேன். அவரோட பேட்டிகளை நீங்க ரொம்ப நுணுக்கமா பாத்தீங்கன்னா அவர் சில லீட் கொடுத்துக்கிட்டே போறார். இந்த அணி அமைந்த பிறகு அவர் சொன்னது என்ன தெரியுங்களா? நான் மாற்றத்துக்காக வந்தவங்க, அதுல இருந்து எனக்கு எந்த மாறுபட்ட கருத்தும் இல்ல, பிஜேபி ஆட்சியில் அமர்த்துவதுதான் என் நோக்கங்க. அது இல்லையா நான் வந்து ஒரு தொண்டரா காரியகர்த்தாவா இருப்பேன்ற பேட்டி பலமுறை அது யாருக்கான செய்தி? காரியகர்த்தாவா இருப்பேன், எடப்பாடியார் முதலமைச்சர் ஆவதற்கு உயிரை கொடுத்து வேலை செய்ய. அதான் இதையா சுட்டி காட்டினார். அது ஒண்டி ஃபார்மாலிட்டின்றீங்க. இல்ல சார், நான் என்ன சொல்ல, நான் முழுசா சொல்லி முடிச்சிடுறேன். அதாவது அந்த கருத்துக்கள் வந்து எல்லாருக்கும் இல்ல வில்சன் பாயிண்ட் என்னன்னா, நான் உங்க பேச்சுல எதையுமே மறுக்கல, நான் சொல்ற பாயிண்ட மட்டும் வாங்குங்க. இதையே அதை தான் சொல்றார். அப்படி சொல்ல வச்சாங்க, சொன்னாரு சார். சொல்ல வச்சாங்கன்னு எப்படி சார் சொல்லுவீங்க? ஏங்க அதை எப்படி சொல்லுவீங்க? இருங்க சார், அதுதான் நான் சொல்றேன். வில்சன், நான் என்னன்னா தர்க்கத்தை நிகழ்வுகளின் அடிப்படையில் பேசுவோம். பிரியன் ஒரு கேள்வி கேட்டார்ல, இப்போ அவருக்கு தனிப்பட்ட ஒரு காரணம் சொல்றார். ஒருவேளை அவர் தலைவரா இருந்திருந்தா, எங்க வீட்டுல ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லைங்க அதனால விலகுறேன்னு, அந்த கேள்விக்கு நீங்க என்ன பதில் சொல்லுவீங்க? விலக மாட்டேன்னு எப்படி கேரண்டி கொடுப்பீங்க? சார் நான் சார், என் தந்தைக்கு ஒரு காரணத்தை சொல்றாரு, அதை ஈவி இறக்கலாம நம்ம அதுக்கு ஒரு அர்த்தம். அவர் சொல்ற ஒரு காரணம் உங்களுக்கு ஏற்படுதோ இல்லையோ, அவர் சொல்ற காரணம் நடந்துட்டு இருக்குது. நான் கண்டினியூஸா சொல்லி முடிச்சிடறேன் சார். நீங்க என்ன சொல்ல வரனா, இப்போ இதையா சொன்னார்ல, அவருக்கு கொடுத்திருக்கிற தொகுதி என்ன? சிங்காநல்லூர் ஒண்ணு, மதுரை தெற்கு ஒண்ணு, விருகம்பாக்கம் ஒண்ணு, காரைக்குடி ஒண்ணு, ஸ்ரீவைகுண்டம் ஒண்ணு, பத்மநாபபுரம் ஒண்ணு. இது உட்கட்சி பிரச்சனை தான். மொத்த தமிழ்நாட்டுக்கும் அவர் வந்துடுறாரு சார் இந்த தொகுதிகளை பார்த்தா. சரி, அப்புறம் ஏன் பின்வாங்குறாரு? ஒரு மணி நீங்களே வந்துட்டீங்க, அப்ப ஏன் பின்வாங்குறாரு? இப்ப அதை தான் சொல்ல வரேன். இத வந்து நீங்க வீட்டுக்கே வர முடியாம சுற்றுப்பயணம் மாறி மாறி போயிட்டு இருக்கணும். அதனால அவரு அப்போ அவங்க கட்சிக்குள்ள வந்து இது ஒரு கருத்து பிரச்சனை. நான் சொல்றேன் வில்சன், இருங்க நான் என்ன அனுமதிங்க வில்சன். இப்ப பிரியன் சிரிச்சாங்கல்ல, இப்ப நீங்க சொல்றீங்க இட்டுக்கட்டி அண்ணாமலை அவர்களை இபிஎஸ்க்கு எதிராக நிறுத்துறாங்க, அப்படி ஒண்ணு இல்லவே இல்லைன்னு நீங்கல்ல, அதுக்குதான் அவர் புன்னகைச்சாரு. பழைய டேட்டா வீடியோக்களை பார்த்தா அண்ணாமலை அவர்கள் உள்ளடி வேலை. இருங்க சார் ஒரே ஒரு நிமிஷம் என்ன அனுமதிங்க. தினகரனை போய் பார்த்தபோது, ஓபிஎஸ் போய் பார்த்தபோது, இவரோட அரசியலே உள்ளடி அரசியல் தான், இபிஎஸ்க்கு எதிரான அரசியல் தான்னு யாரெல்லாம் பேசினார்கள்னு உங்களோட அந்த பழைய நினைவுகளை எடுத்து சொல்லுங்களேன். எப்போ பேசுனது சொல்றீங்க? இப்ப 3 மாசத்துக்கு முன்னாடி. சார் நான் என்ன சொல்ல வரேன்னா, யாருக்குமே வந்து ஒரு கட்சியில வந்து ஒரு கூட்டணி சம்பந்தமாகவோ இல்லைன்னா தலைவர்கள் சம்பந்தமாகவோ எல்லாருக்கும் இணக்கமா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, ஒரே கட்சி ஆயிடலாம். நான் அதை கேட்கவே இல்லை. ஆமா அப்படிதான் சொல்றேன். நான் என்ன சொல்ல வரேன்னா, இது கேளுங்க. இப்போ இது போட்டிருக்காங்கல்ல இந்த 6 தொகுதிகள், இது எடப்பாடியா போட்டாரு? இல்ல சார், பாயிண்ட் அதுவே இல்ல சார். நீங்க திரும்ப பாயிண்டா சொல்லுங்க சார். இல்ல இதுக்கு எதிரா ஒரு அதிருப்தியை காட்டுறாருன்னா இதுக்கும் எடப்பாடியாருக்கும் என்ன? நான் அப்படியே சொல்லல சார். நான் இதுல இபிஎஸ்ன்ற ஃபேக்டரியை நான் கொண்டு வரல.
ஆனா இந்த முடிவு தாக்கத்தை ஏற்படுத்துமா ஏற்படுத்தாதா, அதுக்கு பதில் சொல்லுங்க. எப்படி தாக்கத்தை ஏற்படுத்தும் அதுதான் கேட்கிறேன் நானு. என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும்? அந்த தாக்கத்தை ஏற்படுத்தினா அண்ணாமலை மேல களங்கத்தை கற்பிக்கிறீங்க. இப்ப இவர் சொல்றாரு, இப்ப நீங்க சொன்னீங்க இல்ல ஒரு கட்டத்தை தாண்டிட்டார் வில்சன். இல்ல நான் சொல்லி முடிச்சிறேன். வெற்றி பெற்றா என்ன சொல்லுவீங்க? இவருடைய பங்கு இருக்குமோ நினைச்சுதான் பாயிண்ட் வந்துருச்சு. வில்சன் புரிஞ்சுக்கிட்டா இவரால் தான் தோத்தன்னு பழி. ரவீந்திரன் துரைசாமி இவர் அப்படி நிழல் யுத்தம் எல்லாம் கிடையாது. உள்ளடியில போட்டதுல ஒரு சின்ன போஸ்டிங் போட்டதுல உள்ள சிக்கல் தான். இந்த இபிஎஸ் கட்டமைக்கிறதே தப்பானது. அண்ணாமலை மீதே ஒரு களங்கமான குற்றச்சாட்டுன்னு வில்சன் வைக்கிற வாதத்தை எப்படி எடுத்துக்கிறது? வில்சன் தன்னுடைய வாதத்தை லாஜிக்கலா தான் வச்சாரு. அந்த எடப்பாடிக்கு எதிரான அவங்க தான் அது பண்றாங்கன்னு சொல்றாரு. பட் அண்ணாமலை செயலில் தரவுகள் இருக்கா இல்லையான்னு தான் நம்ம பார்க்கணும். ஈரோடு கிழக்கு எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு எடப்பாடிக்கு ஈர்ப்பு சக்தி இல்லாதனால 5 விழுக்காடு வாக்கு குறைஞ்சாரு. சீமான் தன் ஈர்ப்பு சக்தியால 5 விழுக்காடு வாக்கு கூடினாரு. அப்போ அண்ணாமலை சொன்னது, சீமான் அண்ணன் காசு கொடுக்காம இந்த ஓட்டை வாங்கியிருக்காரு, இது கௌரவமான ஓட்டு. சீமான் அண்ணன் தான். அதுல வில்சன் சொல்ற ஒரு பாயிண்ட் இல்ல கட்சியில அப்படி இருக்கிறப்ப பேசுறதுதான், அதுக்காக நிழல் யுத்தம்னு கட்டலாமான்னு கேட்கிறாரு. அடுத்தாலையும் சொல்றேன். எடப்பாடி பழனிசாமி 2024 காங்கிரசும் பாஜகவும் தமிழின துரோகிகள், தமிழகத்துக்கு எதுவும் சொல்லல, தேசிய கட்சிகள் தமிழ்நாட்டுக்கு தேவையில்லை, நான் புரட்சி தமிழர்னு வந்தார். அவர் 2024 அண்ணாமலை இன்னொரு அணியை கட்டமைச்சிருவாரு. இன்னும் சொல்ல போனா பிஎம்ஓ அண்ணாமலை மூலமா இன்னொரு அணி கட்டமைஞ்சா தான் 2வது இடத்துக்கு போட்டி போடுற சூழ்நிலையிலும் பல காரணங்களுக்காகவும் ராஜதந்திரமா எடப்பாடி பழனிசாமி உள்ள வர்றாரு. உள்ள வரதுல அண்ணாமலைக்கு பதவியும் போகுது. அப்போ அண்ணாமலை என்ன சொல்றாருன்னா, சீமான் அண்ணன் உறுதியானவர், ஒரு தோல்வியை கண்டு கலங்க மாட்டாரு, துணிஞ்சு நிற்பாரு சீமான் அண்ணன், சீமான பாராட்டுறாரு. இது 8 விழுக்காடு வாக்கெடுத்த சீமான் லீடர்ஷிப் குவாலிட்டி உள்ளவர், 20 விழுக்காடு வாக்கெடுத்த எடப்பாடி பழனிசாமி பல்டிசாமி ஆயிருக்காருங்கிறது தான் மறைமுகமா சொல்றது. தரவுகளின் அடிப்படையில் இப்படி ஒவ்வொரு பேட்டியிலேருந்து சொல்றேன். அதே மாதிரி செங்கோட்டை மேட்டர் சொல்லல, இதுக்குள்ளே நிப்போம். அந்த சீமான் முதலமைச்சருக்கு கடந்த காலங்களில் நீங்க தரவுகளை வச்சு பாத்தீங்கன்னா சிறப்பான முதலமைச்சர்னா எடப்பாடி பழனிசாமி தான் சொல்றாரு. அது பாயிண்ட் இல்ல. அந்த சார் அண்ணாமலை சீமான பாராட்டினா பாயிண்ட்ன்றீங்க, சீமான் எடப்பாடியை பாராட்டினா பாயிண்ட். தர்க்கத்தின் தன்மையை உணருங்க. நான் அதை மறுக்கல. நான் என்ன கேட்கிறேன்னா, பாயிண்ட்டை நான் எங்க நிறுத்துறேன்னா, அண்ணாமலை அவர்களோட பாலிடிக்ஸ்ல அவர் இபிஎஸ்க்கு எதிரா இருக்காரா இல்லையான்றதான். அதுக்குள்ள வாங்க. சீமான் பேசுறது என்ன கான்டெக்ஸ்ட் இருக்கு? அதே மாதிரி சீமான் ஆதரவு நிலைப்பாடு அவர் இல்லன்னு சொல்ல வரேன். ஒரு நாகரிகத்துக்காக ஒரு மனிதனை பாராட்டு. அதனால இப்ப சீமான் எடப்பாடியார் தான் வரணும்னு சொல்றாருன்னா இல்லையே, ஒரு நாகரிகத்துக்காக ஒரு பாராட்டு. அண்ணாமலை இபிஎஸ்க்கு எதிரா இல்லைன்றீங்க. அண்ணாமலை மட்டும் இல்ல, எல்லாருமே பாராட்டுவாங்க. நயா பைசா கொடுக்காம தான் தேர்தலை சந்திக்கிறாரு. 234 தொகுதியில ஆட்களை போடுறாரு, 50 தொகுதியில பெண்களை போடுறாரு. தொடர்ந்து களம் நிழல் யுத்தம் இல்லன்னு சொல்ல அது எல்லாரும் பாராட்டுவாங்க. அது பிரியன் அவர் சொல்றாரு நிழல் யுத்தமே இல்ல, இல்லாததை இட்டு கட்டி ஏன் அண்ணாமலை அவர்களோட ஒரு முடிவை இப்படி பார்க்கணும், இது எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்தாது, அவர் எதிராகவும் இல்லைன்னு வில்சன் சொல்றாங்களே. அவர் அரசியல் விமர்சகன்ற பார்வையில் அது சொல்கிறாரு. நம்ம ஒரு ஜேர்னலிஸ்ட், அதையும் தாண்டி உள்ளே போய் நம்ம பார்ப்போம். நமக்கு அந்த உரிமை இருக்குது. அவருக்கு எடப்பாடி மேலே ஒரு கோபம் இருக்குது. அது என்னுடைய கருத்து. அது நான் ஒரு ஜேர்னலிஸ்டாக நான் எழுதினேன்னா அப்படி தான் எழுதியிருக்கேன். அதனால் பாயிண்ட் என்னென்னா, அவருக்கு எடப்பாடி மேலே ஒரு கோபம் இருக்குது. கிடைக்கிற முதல் சான்ஸில் எடப்பாடியை வீழ்த்துறது எப்படின்னு அவர் பார்ப்பார். அவர் ஆக்சுவலாக அதுக்கு இப்போ இருக்கிற சூழ்நிலை சரியில்லை. மேலிடமும் அவருக்கு அவர் விடுற மாதிரி இல்லை, கட்சியை விட்டு விடுற மாதிரி இல்லை. லோக்கல்ல இருக்கிற பிஜேபியும் அவருக்கு எதிராக இருக்கு ஆக்சுவலாக. அதனால அவருக்கு என்ன முடிவு எடுக்குதுன்னு தெரியல. கட்சியை விட்டு போலான்னு பார்த்தாரு, அது முடியல. கட்சியில இருக்க வேண்டிய அவசியம் இருக்கு. நிழல் யுத்தம் கண்டிப்பா இருக்கு சார். அது எந்த விதமான டவுட்டும் தேவையில்லை. வில்சன் சொன்ன ஒரு பாயிண்ட், கருத்து மோதல்களோ கருத்து பிணக்குகளோ கண்டிப்பாக எல்லாருக்கும் இருக்கும். அதே மாதிரி அதிகார போட்டியும் எல்லாமே இருக்கும். அதுக்காக ஒரு புறமுதுகுல குத்துற மறைமுக கோழைன்னு அண்ணாமலையை குத்தாதீங்கன்ற நான். அதாவது காலங்கள் மாறும், காட்சிகள் மாறும், தர்க்கங்கள் மாறும்ன்ற மாதிரி இப்ப வில்சன் இதுக்கு முன்பு வேற ஒரு தர்க்கம் அங்க நடந்துட்டு இருந்தது. நான் அதை மறுக்கல, ரொம்ப பிரமாதமா ஒரு தர்க்கத்தை எடுத்து வைக்கிறாங்க. ஆனா பாயிண்டடா உள்ளுக்குள்ள என்ன நடக்குதுன்றப்ப வில்சன் சொன்ன ஒரு லேயர், இதுக்குள்ள இபிஎஸ்ன்ற ஃபேக்டர் இல்லைங்க, உள்ளுக்குள்ள போஸ்டிங் போட்டதுதான் ப்ராப்ளம்னு சொன்ன அப்படி ஒண்ணு இருக்கா? அதுதான் முக்கிய காரணம், முக்கியமான ஃபேக்டர் தான். இந்த இதில் அவர் இது பண்ணது முக்கியமான ஃபேக்டர். ஏன்னா அவர் இந்த தேர்தலில் ஒரு அமைதியாக கடந்து போக தான் நினைக்கிறாரு.
யாரோ பிரியன் சார் சொன்னாங்க இந்த 3 மாசத்தை எப்படி கடத்துறது அப்படின்றத இப்ப எப்படியாவது ஓட்டிடணும். அது பல பேருக்கு இருக்கு அந்த பிரச்சனை. சில பேர் அதுல மாட்டிக்கிட்டாங்க, சில பேர் எப்படியாவது அதை கடத்தி கொண்டு போகணுமே. அரசியல் கட்சி எலெக்ஷன் முடிஞ்சா போதும். ஆமா, இந்த 3 மாசம் உருட்டி கொண்டு போயிட்டா எப்படியாவது போய் பண்ண, அதுக்கப்புறம் அரசியல் பாத்துக்குவோம் அப்படின்ற மாதிரி இருக்காங்க. அதனால இந்த அரசியல்ல வந்து அவர் அந்த 3 மாசத்தை கடத்தி கொண்டு போறதுக்கு தான் பாக்குறாரு. அதுல சிக்காம நம்ம எப்படி பாத்துக்கலாம். அப்ப ஜெயிக்க வைக்கணும் வேண்டாமா? அதிமுக என்டிஏ அணியை ஜெயிக்க வைக்கிறதுன்றது அவருக்கு டாஸ்க் இல்லையா? இல்ல, அவர் இப்ப அவருடைய தலைமையே இல்ல, அவருடைய பொறுப்பே இல்ல. பொறுப்பே வேணான்றாரு. கொடுத்தீங்கன்னா நீ அந்த தொகுதியில தோத்து போனா நாளைக்கு அண்ணாமலையால தான் தோற்றுறதுன்னு வரலாம். இது ஒரு தனி மனிதர் முடிவு. அவரு ஒதுங்கி இருக்கிறார், கட்சிக்கும் பகச்சிக்காம அப்படின்னு பாக்குறதா, இல்ல உண்மையில இது ரிஃப்ளெக்ட் ஆகுமா? இது ஏதேனும் தாக்கத்தை ஏற்படுத்துமா? கண்டிப்பா அது ரிஃப்ளெக்ட் ஆகும். அண்ணாமலை எடப்பாடி பழனிசாமியை 2 ஜாதி கட்சிங்கிற கருத்தை சொன்னார் அதிமுகவை. இது மிக கடுமையான ஒரு அட்டாக்கு. நான் மீண்டும் அதே சீமானை வச்சு தான் சொல்றேன். நான் பெனிஃபிஷரி காஸ்ட் ஆஃப் ஏடிஎம்கேல தான் ஜெயலலிதா உயிரோடு இருக்கும்போது 1 விழுக்காடாக இருந்த சீமான் இன்னைக்கு 8.2 விழுக்காடு வந்திருக்காருன்னா அதுதான் முக்கிய காரணம். சீமானால ஸ்டாலின் உயர்றாரு. அப்போ அந்த இடத்த அண்ணாமலை சீமானுக்கு ஃபெசிலிட்டேட் பண்றாரு. 100க்கு 100 இது உண்மையான விஷயம். இப்போ இவர் அமைதியா தான் இருக்காரு. இதை புரிஞ்சுக்கிட்டு இந்த தன்மை களத்துல நடக்கும்ன்றீங்களா ரவீந்திரன்? கண்டிப்பா இந்த தன்மை களத்துல நடக்கும். இது இந்த 18 விழுக்காடு வாக்கத்தான் என்டிகே சீமான் வந்து டார்கெட் பண்ணி முக்குலத்தோர எடப்பாடிக்கு திருப்புற வேலையை பார்க்கறாரு. என்டிகே இருக்க வாய்ப்பு இருக்குன்றீங்க. இது பலன் வந்து சீமானுக்கு போக வாய்ப்பு இருக்கு. சீமானுக்கும் போகலாம், விஜய்க்கும் போகலாம். விஜய் அதுல டார்கெட் பண்ணி பண்ணலாம். பட் என்டிஏ பலவீனம் அடையும். என்டிஏ பலவீனம் அடையும். இந்த 18 விழுக்காடு வாக்குல அண்ணா மேல உள்ள பொறாமையில மற்றவங்க கேண்டிடேட்டை விடாம போனதிலே ஈரோடு கிழக்கிலே பலவீனம் அடைஞ்சிடுச்சு. நான் இன்னும் இதை பதிவு பண்ணிடுறேன். ஆர்கே நகர்ல ஜெயலலிதா உயிரோடு இருக்கும்போது 1 விழுக்காடுல இருந்த சீமான் தமிழிசை மேல உள்ள பொறாமையில இளங்கணேசன், பொன்னாறு, ஹெச்ராஜா, மாநதி எல்லாரும் சேர்ந்து நோட்டா கீழே கட்சியை கொண்டு போனால்தான் இந்துத்துவா கிடத்த தமிழ் தேசியம் எடுத்தது. இப்ப இந்துத்துவா திராவிடத்துக்கிட்ட போயிட்டு தமிழ் தேசியம் அதுல எமர்ஜ் ஆக வாய்ப்பு இருக்கு. பிரியன், இது தாக்கத்தை ஏற்படுத்துமா? என்டிஏ அலைன்ஸுக்கு என்ன இது செய்ய போகுது? என்ன செய்தியை கொடுக்கும்னு நினைக்கிறீங்க அண்ணாமலையோட முடிவு? இல்லை, அதாவது அண்ணாமலை நான் சொன்ன மாதிரி அவருக்கு கிரவுண்ட் லெவலில் அந்த ஓட் பேங்கை உருவாக்கியிருக்காரா இல்லையான்றது ஒரு கேள்விக்குறி. ஆனால் அவர் வந்து ஒரு பரபரப்பான ஒரு பாலிட்டிஷியன், நல்ல ஒரு பிரச்சாரகராக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதாவது வந்து ஓட்டு மக்கள் மத்தியில் வந்து ஒரு பிரச்சாரம் பண்ணுறதுல ஒரு திறமையை காமிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அப்போ அவரை வந்து இப்போ இன்னைக்கு என்ன சொல்றாரு, என்னை வந்து பிரச்சாரம் பண்ண சொன்னால் மேலிடம் கேட்டுக்கொண்டால் நான் பிரச்சாரம் செய்வேன்றார். அவர் பிரச்சாரம் பண்ணால் கண்டிப்பாக வந்து அதை கன்சாலிடேட் பண்ணுவார் ஓட்டெல்லாம், இல்லை மறுக்கல, கன்சாலிடேட் பண்ணுவார். பட் அது அவருக்கு ஆதரவான ஓட்டான்றது ஒரு முக்கியமான விஷயம். அதில் ஒரு கேள்வி இருக்கு. அது அவருக்கு அண்ணாமலை ஒரு தனி கட்சி ஆரம்பிச்சு நாளைக்கு போட்டு வச்சுக்கோங்க, அவருக்கு என்ன ஓட்டு வரும்? இப்போ விஜய்க்கே இவ்வளவு செல்வாக்கு மிக்கவர், இதையே நம்ம அவர் என்ன ஓட்டு வரும்னு நமக்கு தெரியாது. அப்போ அண்ணாமலைக்கு என்ன ஓட்டு வந்துடும்? உண்மையிலேயே அண்ணாமலைக்கு என்ன ஓட்டு வரும்னா அது கேள்விக்குறியான ஒரு விஷயம் தான். ஆனால் அவருக்கு ஒரு ஆசை இருக்கு. நம்ம வந்து சீஃப் மினிஸ்டர் மெட்டீரியலா இருக்கோம், நம்ம விஜய்க்கு என்ன செல்வாக்கு இருக்குன்னு தெரியணும்னு பாக்குறாரு முதல்ல அவர். இந்த விஜய்க்கு என்ன செல்வாக்கு இருக்கு, அதுக்கப்புறம் நம்ம பாலிடிக்ஸ் எப்படி எடுக்கலாம் எடுத்துன்னு போலாம் அவர் கவனிக்கிறார். இந்த எலெக்ஷன்ல எடப்பாடி பின்னாடி போனாலும் அவருக்கு ரொம்ப நல்லது. நீங்க எப்படி பாக்குறீங்க? இதனோட இம்பாக்ட் எப்படி இருக்குன்னு பாக்குறீங்க சார்? தேர்தல் நெருங்க அண்ணாமலை களத்துக்குள்ள ஆட்டோமேட்டிக்கா வருவார். நெருங்க ஆட்டோமேட்டிக்கா வந்துடுவார். 2 விஷயம் அவர் இப்ப சொல்லியிருக்காரு. முதல் விஷயம் வந்து என்னன்னா, எங்கள் அப்பாவுக்கு உடம்பு சரியில்லாதால் நான் இதில் கலந்துக்கல, அடிப்படை வேலைகளை என்னால் செய்ய முடியாது. கட்சி சொல்லும்போது நான் பிரச்சாரத்துக்கு வரும், இன்னும் 30-40 நாள் இருக்குது. அதே மாதிரி கட்சி ஆணையிட்டால் நான் தேர்தலில் நிற்பேன், நான் முடிவு பண்ண முடியாது. இது எல்லாருமே சொல்கிறது தான். கட்சி நான் தேர்தலில் முடிவு நான் நிற்பேன்னு அவர் கட்சியை முடிவு பண்ண. அதில் ஒரு சின்ன இருக்கு, அது ஒரு டிட்டாச்சு மைண்ட்லேருந்து பேசுகிறதா நீங்கள் நினைக்கல? அவர் நிற்க வாய்ப்பு இருக்கு. நிற்கவும் வாய்ப்பு இருக்குது. தேர்தல் நெருங்கும்போது தான் அதை சொல்லுவோம் நம்ம. இன்னொன்று, அவர் வந்து தனக்கு ஆட்களை சேர்க்கிறத விட பிஜேபிக்கு ஆட்களை சேர்த்தார். கடந்த காலங்களில் உழைச்சார். அது தன்னுடைய ரசிகர்களாக கூட இருக்கலாம், இல்லைன்னு சொல்லல. ஆனால் அவங்க பிஜேபி விசுவாசிகள். தன் தலைவனுக்கு இப்ப பதவி இல்லைன்னா கூட அதிருப்தியில இருப்பாங்க. ஆனா ஓட்டு வந்து மாறி திமுகவுக்கோ மாறி விஜய்க்கோ. இன்னைக்கு விஜயை பற்றி அவர் பேசியிருக்காரு, என்ஜினே இல்லாத வண்டி அதுன்னு பேசியிருக்காரு. அதே மாதிரி திமுகவை எந்த அளவுக்கு காரசாரமா விமர்சிச்சிருக்காரு. அப்போ அந்த ஓட்டு மாறி வராது. அவருக்கு ஒரு எண்ணம் இருக்கலாம், சரி நம்ம நினைச்சபடி கூட்டணி இல்லையே என்ற ஒரு எண்ணம் இருக்கலாம். எல்லா தலைவருக்கும் அந்த எண்ணம் இருக்கலாம். ஆனால் களத்துல யார் எதிரி, நம்ம தலைவர் அடையாளம் காட்டுறது எந்த எதிரி, அந்த எதிரிக்கு எதிராகத்தான் நிற்பாங்க. இப்போ நம்ம ரொம்ப மைக்ரோ அளவுல பாக்குறப்ப இப்ப உள்ளடி வேலையினுடைய தன்மையே என்ன? வேலையை கொஞ்சம் சாஃப்ட் பெடலிங் பண்ணா அந்த உள்ளடி வேலையா நடக்கும். கூட்டணி கட்சியவே காலி பண்ண தன்மையெல்லாம் நம்ம பார்த்துருக்கிறோம். இந்த சைலன்ஸ் இதெல்லாம் எப்படி வில்சன் சொல்றாரு? அப்படிலாம் இல்லை, கட்சிக்காக இருக்கிறவங்க கட்சிக்காக போட போறாங்க அப்படின்னு. நீங்க எப்படி நுணுக்கமா களத்தை பார்த்தா எப்படி சொல்லுவீங்க?
இல்ல இப்ப போய் அதுக்காக இவர் போய் இப்ப அவங்கெல்லாம் போடாதீங்கன்னு இவர் பிரச்சாரம் பண்ண போறது இல்ல. ஒரு ஒரு சைலன்ஸா அந்த வெற்றிக்கு தான் காரணமா இருக்க கூடாது, அவ்வளவுதான். அப்படிதான் பொசிஷன் பண்றாரு. அப்படிதான் நான் பாக்குறேன். இந்த வெற்றிக்கு நம்ம காரணம். நாளைக்கு இவர் போய் ஒரு உட்கார்றது, அந்த தலைமை தனக்கு பிடிக்காத ஒரு தலைமை வந்து ஒரு முதலமை அவர் தலைமையில போய் முதலமைச்சர் ஒருத்தர் உட்கார்றாருன்னா அது நாளைக்கு நமக்கே ஒரு எதிர்ப்பு, இன்னும் கொஞ்சம் எதிராக வளரும். அந்த மாதிரி மனோபாவத்துல அந்த இதுல அந்த வெற்றிக்கு நம்மளுடைய உழைப்பு இருக்கு. அவர் 26 மைண்ட்ல வச்சுக்கல, 26 தாண்டி தான் யோசிச்சு கிளம்புறாரு. இந்த எலெக்ஷன் இந்த மே மாசத்தை எப்படி கடத்துறது அப்படின்றதுல ஒரு 3-4 பேருக்கு இது இருக்கு. ஓகே, அதுல திரு அண்ணாமலை ஒரே ஒரு விஷயம், 2024 தேர்தல்ல பிஜேபி கூட்டணிக்கு அகில இந்திய தலைமையே ஒரு கட்சியை விருப்பப்படல, அவங்கள சேர்க்கறது யோசிச்சாங்க, தயங்கினாங்க. சரி, நான் பேர் சொல்ல விரும்பல. ஆனால் அண்ணாமலை தன்னுடைய முயற்சியால் அந்த கட்சியை வந்து கூட்டணியில் சேர்த்தாரு. ஜெல்லாய் தேர்தலை சந்திச்சாங்க, அது எல்லாருக்கும் தெரியாது. சொல்றீங்களா? இது நான் சொல்லவே வரலையே. நான் சொல்லுவேன் அப்படி சொன்னீங்கன்னா அது இல்லைன்னு நான் சொல்லுவேன். ஆனா பாக்குறவங்களுக்கு புரிஞ்சுக்கும். நம்ம பார்வையாளர்கள் நம்மளை விட அண்ணாமலையை ஏத்துக்கிட்டாங்கல்ல, அதிருப்தியாளர்கள் அண்ணாமலை முடிவை ஏத்துக்கிட்டாங்கல்ல, அது போல அகில இந்திய தலைமை முடிவை அண்ணாமலை ஏத்துக்குவார். அவ்வளவு ஏத்துக்குவார். நிறைவு சுற்று இதைய நீங்க தொடங்கலாம். எப்படி இனி அடுத்த காட்சிகள்லாம் எப்படி நகரும், எப்படி பார்க்கலாம்? இனிமேல் ஏதாவது மேலிட தலைமை வந்து பேச்சுவார்த்தை அது மாதிரி நடக்குமா, இல்ல இதுதான் இப்ப இனிமேல் இப்படிதான் நகரும்னு புரிஞ்சுக்கிறதா? இல்ல கண்டிப்பா வந்து இது மேலிட தலைமை வந்து, ஏன்னா அவர் அண்ணாமலைக்கு அங்க போனா பிரச்சாரம், ஏன்னா எங்க வேணாலும் பாத்தீங்கன்னா அவருக்குன்னு ஒரு கிரௌடு, ஒரு கைத்தட்டல் நீங்க பாத்திருப்பீங்க. எல்லா கூட்டத்திலயும் அவர் போனா ஒரு கைத்தட்டல் உள்ளது. நான் பல முறை அவர் விமானங்கள்லாம் சந்திச்சிருக்கேன். மத்த பிஜேபி தலைவர்களோட இவர் போனார்னா அவர் செல்ஃபி எடுக்கிறதுக்கு அதுக்கு தனியா ஒரு 1/2 மணி நேரம் அவர் ஒதுக்க வேண்டியிருக்கு. நின்று அவ்வளவு பேர் அந்த பிளைட்ல வர்ற எல்லாரும் அவரோட செல்ஃபி எடுக்கிறாங்க. இந்த மாதிரி அவருக்குன்னு ஒரு இது இருக்கு. அப்ப அந்த ஒரு கவரேஜ், அவர் ஈர்ப்பு இருக்குன்னா அந்த ஈர்ப்பை நிச்சயமா ஒரு தலைமை பயன்படுத்திக்கணும்னு நினைக்கும். அது அதிமுக தலைமை பயன்படுத்திக்குமான்றதுல எனக்கு சந்தேகம் இருக்கு. அதுல ஒரு சந்தேகம் இருக்கு. அந்த அண்ணாமலை எப்படி பயன்படுத்திக்க போறாங்கன்றதுல இதை இன்னொரு பாயிண்ட சொல்றார். பிஜேபி தலைமை அதிமுக தலைமை எப்படி பார்ப்பாங்க? உள்ள பெரிய பிரச்சனை என்னன்னா, அண்ணாமலை தான் நிரூபிச்ச வாக்குக்குரிய சீட்டு வாங்கினாதான் 29ல நாம சேஃப்கார்டு ஆகும்னு பிஎம்ஓ கிட்ட ஒரு ரிப்போர்ட் கொடுத்திருக்கிறாரு. இதுல பாஜகவுக்குள்ளேயே 2024 கூட்டணி உடைஞ்சது மாதிரி உடைஞ்சிடக்கூடாது, எடப்பாடி நம்ம தொகுதியில நமக்கு சீட்டு தந்துட்டா போதுங்கிற எண்ணம் உள்ள தலைவர்கள் நிறைய இருக்கிறாங்க. எப்படியாவது நமக்கு கிடைச்சா. அண்ணாமலை அப்படி நம்ம 19 மாதிரி சீட்டு வாங்கினா, 21 மாதிரி சீட்டு வாங்கினா 24 கலத்தி விட்ட மாதிரி நம்ம கலத்தி விடுறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஸோ இந்துத்துவ மையமாச்சு இந்த களத்தை கொண்டு போனோம். எடுத்த ஓட்டுக்கு இணையான கணிசமான சீட்டு வாக்கணுங்கிறதுல அண்ணாமலை மேல ஃபைட் பண்ணிட்டு இருக்கிறாரு. அதுவும் நடந்துட்டு இருக்கு. இதுவும் எடப்பாடிக்கும் அண்ணாமலைக்கும் உள்ள நிழலுத்தம் தான். அந்த நிழலுத்தத்துல மற்ற பாஜக தலைவர்கள் இல்ல, தங்களுக்கு எம்எல்ஏ டிக்கெட் கிடைச்சா போதும், எத்தனை சீட்டுனாலும் பரவாயில்லன்னு தான் நினைக்கிறாங்க. பின்வாங்கலுக்கு பிறகும் இந்த ஒரு எண்ணிக்கைக்கான நிழல் யுத்தம் நடக்கும்ன்றீங்க. அதனாலதான் நான் மோடிக்காக 29 நிற்கிறத எஸ்டாப்ளிஷ் பண்ணவும் முடியும். பிரியன், நீங்க உங்க அடுத்து எப்படி இது போகும், கன்வின்ஸ் பண்ணுவாங்களா? இதையா சொன்ன பாயிண்ட், 2 கட்சி தலைமைகள் அண்ணாமலை எப்படி பயன்படுத்திக்கணும்னு நினைப்பாங்க? இல்லை, பாஜக தலைமை கண்டிப்பாக அண்ணாமலையை பயன்படுத்தணும்னு நினைப்பாங்க, அதில் எந்த சந்தேகமும் இல்லை. இப்படி எடப்பாடி வந்து அவர் வந்தாலும் அவர் வந்து யார் வந்தாலும் வராட்டியும் கவலை இல்லைன்னு எடப்பாடி இருக்கார். அவர் நம்மளை வந்து திமுக எதிர்ப்பு ஓட்டே நம்மளை கொண்டு முதலமைச்சராக உட்கார வச்சுன்னு நினைக்கிறார். அந்த எதிர்ப்பு ஓட்டுகள் பிரியுன்ற ஒரு விஷயத்தையே அவர் கவனிக்கிற மாதிரி தெரியல. ஸோ இது அது ஒரு பக்கம் வேற ஒரு பாலிடிக்ஸ். ஸோ இந்த பாலிடிக்ஸில் வந்து அண்ணாமலையை வந்து எடப்பாடி பயன்படுத்துறதுக்கு விரும்ப மாட்டார். 2 பேரும் ஒரே ஏரியாலேருந்து வராங்க சார். அவங்களோட ஓட் பேங்க் வந்து ஒரே மாதிரி இருக்கு ஆக்சுவலாக. ஸோ எதிர்கால பாலிடிக்ஸ்னு ஒன்று இருக்குல்ல, அது வந்து இப்பவே வந்து எடப்பாடி அதை பிளான் பண்ணி தட்டி விட்டாரு. பலருக்கு 26 தாண்டி தான் கணக்கே இருக்கு. இல்ல, ஒரே ஒரு விஷயம் மட்டும், ஒரே ஒரு விஷயம் சுருக்கமா, நயினார் நாகேந்திரனுக்கும் அண்ணாமலைக்கும் ஆகலைன்றது ஒரு விஷயம். அதுல அண்ணாமலையை ஏதாவது ஒரு வகையில வந்து ஒரு ஹராஸ் பண்ணணும் அல்லது அவர் வந்து ஒரு சிக்கல்ல உண்டாக்கணும்னு ஒரு விஷயத்த நயினார் பண்றாரு. அது பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா எக்கு தப்பா பண்ணிடுறாரு. அதுல வந்து அவர் மாட்டின்றாரு, அண்ணாமலை லீடு எடுத்துறாரு. வில்சன், இல்ல, அண்ணாமலைக்கும் பிஜேபிக்கும் அவங்க பிறவி எதிரி மாதிரி திமுக தான். ஓகே, அது நல்லா தெரியும். ஓகே, அதே மாதிரி மற்ற விஷயங்கள்ல பாத்தீங்கன்னா, நீங்க தொகுதி பங்கீடோ எப்படி எடுத்துக்கிட்டீங்கன்னா, பியூஷ் கோயல் ஒரு ஃபேர் பர்சன், பேசுறதுக்கு எலிஜிபிள் பர்சன். அடுத்தது சட்டமன்றத்தையும் நாடாளுமன்றத்தையும் கூட்ட ஒப்பிட்டு தான் வந்து அது தொகுதி பங்கீடு கூட்டணிக்கு ஏத்த மாதிரி இருக்கும். அப்படி இருக்கும்போது அண்ணாமலை வந்து கண்டிப்பாக களத்துல இருப்பாரு. இந்த தேர்தலில் வந்து திமுகவுக்கு எதிராக
இரட்டை இலை அதிமுக, நம்ம எடப்பாடி தனியா கிடையாது, சரி. இரட்டை இலை அதிமுக நன்றி. திமுக எதிராக அறுவடை செய்யும். நன்றி. விருந்தினர்களுக்கு நெஞ்சம் நிறைந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றொரு தலைப்பில் சந்திக்கிறேன். நன்றி. அது வந்து கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதானத்துவம் இந்த கூட்டத்தில் கூட்டப்பட்டது.